இன்றைக்கு அவ்வியக்த முரளி 1970ஆம் ஆண்டு ஜூன் மாதம் பாபா 19ஆம் திகதி பேசின அவ்வியக்த முரளி. 19ஆம் திகதி ஜூன் மாதம் 1970. இந்த முரளியின் தலைப்பு, அதாவது பாபா இன்றைக்கு சொல்றார், இவ்வளவு நாளும் நாங்க தியரி தான் செய்த நாங்க இப்ப அந்த தியரி எல்லாத்தின்டையும் பிராக்டிக்கல் வேண்டிய நேரம். அதாவது பிராக்டிக்கல்லையும் உச்சக்கட்ட பிராக்டிக்கல், ஃபைனல் பிராக்டிக்கல் நடக்க வேண்டிய ஒரு நேரம் இது அப்படின்னு சொல்லி பாபா சொல்றார். அப்ப அதுக்குரிய நிலையத்தான் இன்றைக்கு பாபா முரளியில விவரிக்கிறார். இப்ப நாங்க சரியான சீரியஸா இந்த முரளிய கேட்கணும். இந்த நிலைக்கு வராட்டியும் இந்த நிலைக்கு நெருக்கமாவது நாங்க வந்துட்டோமா எங்களை நாங்க சோதிச்சு பார்க்கணும். திருமூர்த்தி ஒளி வீசும் காட்சி, இதுதான் முரளியின் தலைப்பு. நான் எங்கள்ல இருந்து திருமூர்த்தி ஒளி வீசணும் என்று பாபா சொல்ற. திருமூர்த்தி இந்த பிள்ளைகள் நாங்களும் அப்ப திருமூர்த்திகள் தான் என்று சொல்ற. திருமூர்த்தி என்று சொன்னா பிரம்மா, விஷ்ணு, சங்கர் 3 பேர்த்த செயற்பாடுகளும் இணைந்த ஒரு நிலை. அப்படி நாங்களும் திருமூர்த்தி என்ற நிலையில இருந்து கொண்டு எங்கள்ல இருந்து ஆன்மீக ஒளி வீசணுமா. ஆன்மீக ஒளி என்றா என்னன்னு பாபா பின்னால சொல்ற. பிராமணர்களை திருமூர்த்தி சிவவன்சி என்று சொல்லுகிறீர்கள் இல்லையா? பிராமணர்களை திருமூர்த்தி சிவவன்சி என்றா சிவனுடைய வம்சாவளிகள் என்று சொல்லித்தானே நாங்க சொல்றோம். திருமூர்த்தி சிவ வம்சாவளிகள் என்று நாங்க சொல்றோம். திருமூர்த்திகள் தான். பிராமணர்களாக இருந்து மூன்று விதமான ஒளிகள் வெளிப்பட்டு கொண்டு இருக்கின்றது. பாபா எங்களை பார்க்கல நாங்க ஆல்ரெடி அந்த நிலையை அடைஞ்சிட்டோம். அப்படித்தான் பாபா எங்களை பார்ப்ப. அப்ப நாங்களும் மெட்ட பிராமண ஆத்மாக்களை பார்க்கல பாபா எங்களை பார்க்கிற பார்வையில நாங்க பார்க்கணும். அவையில் இப்ப என்ன நிலையில இருந்தாலும் அது எந்த கண்ணுக்கு தெரியக்கூடாது. அந்த அளவுல எந்த பார்வை இருக்கணும். இருந்தாத்தான் என்னுடைய கண்களை பாபா அன்றைக்கு ஒளி வீசும் கண்கள் என்று சொல்ற. இப்ப பாப் தாதா எங்களை பார்க்க பாப் தாதாக்கு எங்களுக்குள்ள என்ன இருக்குன்னு எங்களுக்கே தெரியாததெல்லாம் பாப் தாதான கண்ணுக்கு தெரியும். அதுவும் பாப் தாதா பெரும் திரளா குழந்தைகளுக்கு மத்தியில் இருக்க ஒவ்வொரு குழந்தையின்டையும் ஆதியிலிருந்து அந்தம் வரைக்கும் சகல ஹிஸ்டரியும் தெரியும். இப்ப நாங்க என்ன நிலையில இருக்கிறோம்னு தெரியும். எத்தனை பெர்சன்டேஜ். ஆனாலும் பாபாண்ட பார்வையில எங்கட பலவீனங்களும் குறைகளும் நாங்க செய்யாம இருக்கிறதுகள் இன்னும் செய்ய வேண்டியதுகள் ஒன்றுமே பார்க்க மாட்டார் பாபா. என்னத்தை பார்ப்பார்? எது உலகத்தின் கண்ணுக்கெல்லாம் தெரியலையோ எங்கள்ல அதுதான் பாபாண்ட கண்ணுக்கு தெரியும். எங்கட சம்பூர்ணமான நிலையினுடைய ஒவ்வொரு அம்சமா தெரியும் பாபாக்கு. ஒவ்வொரு கேரக்டர் தெரியும் எங்கட பெர்ஃபெக்ட் ஸ்டேஜ்ங்க. அதைத்தான் பார்த்து கொண்டு கதைப்பார் பாபா. அதை பார்த்து கொண்டு கதைக்கிறதாலதான் பாபா எப்பவும் பாசிட்டிவா இருக்கிறார். பாபா எப்பவும் பவர்ஃபுல்லா இருக்கிறார், சாகரமா இருக்கிறார். காரணம், அவர் தன்னில கவனம் செலுத்த தேவையில்லை. ஆனா ஆட்டோமேட்டிக்காவே அவர் எம்படிமெண்ட் ஆஃப் எண்ணத்துல நாங்க கவனம் செலுத்தணுமோ அதுவா இருப்பார். எங்களுக்கும் பாபா எங்களை மோட்டிவேட் பண்ணுவார். முரளி என்றது மோட்டிவேஷனல் டாக். பாபாண்ட மோட்டிவேஷனல் ஸ்பீச் தான் முரளி. எங்களை ஊக்கப்படுத்துறது, உற்சாகப்படுத்துறது, எங்களை மேன்மையான ஒரு நிலையில ஃபீல் பண்ண வைக்கிறது, எங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்ட உயர்த்துறது. நாங்க அவ்வளவு நம்பிக்கையோட கேட்கணும். பாபாண்ட அவ்வளவு நம்பிக்கையோட கேட்கணும். உண்மையாவா?
என்ன பார்த்தா அப்படியா தெரியுது? உண்மையாவா? இப்படி கேட்கணும். சும்மா அப்படியே வளமையா கேட்கிற தேவாரம் மாதிரி கேட்டோண்டு இருக்க கூடாது. தேவாரம் நாங்க ஒவ்வொரு நாள் கேட்டு கேட்டு எங்களுக்கு மனப்பாடம் இல்லோ. பேரன் தேவாரம் படிக்க ஒவ்வொரு காலம் தேவாரம் படிக்க சில பேர் உருகி உருகி படிப்பினா ஒவ்வொரு காலம் அந்த வசனங்களை படிக்க சில பேர் தேசிய கீதம் பாடுற மாதிரி பாடிட்டு போவோம். அப்படி பாபான முரளியே நெடுக கேட்டு கேட்டு கொண்டிருந்தோம்டா சும்மா. அதுல எனக்கு ஒரு ஃபீலும் வராது, ஒரு உணர்வும் வராது. இப்ப உணர்வு பூர்வமா பாபா இருந்து பேசிக் கொண்டிருக்க அது ஞான சக்தியா எனக்குள்ள போய் இறங்கும். எனக்குள்ள போய் இறங்கினாத்தான் அந்த மனன் சிந்தன் என்று சொல்லி சொல்லுவோமே, மனதுக்குள்ள சிந்தன் பண்ணுவோம். சிந்தன் பண்றேன்னு சொன்னா அதை பற்றி யோசிப்பேன். இப்ப யாராவது எங்களுக்கு ஒரு கதை சொல்லிட்டு போயிட்டுனோம்டா அதே எங்களுக்குள்ள ஓடிக்கொண்டிருக்குமேலோ. பிறகு யோசிச்சு கொண்டே இருப்போம் அதை பற்றி. இப்படி சொல்லி போட்டு போயிட்டாரே, இப்படி ஒரு பெரிய ஒரு குண்டை தூக்கி போட்டு போயிட்டாரே, இவ்வளவு நாளும் எனக்கு தெரியாம இருந்திருக்கு, இப்படி எல்லாம் நடந்திருக்கு, ஒன்றும் தெரியாம இன்னசென்டா இருந்துச்சுனே, அது எனக்குள்ள ஓடிக்கொண்டே இருக்கும். அப்ப எங்களுக்கு சேர்ன் பண்ண தெரியுமா தெரியாதா? மனன் சிந்தன் பண்ண தெரியுமா தெரியாதா? நல்லா தெரியும் தானே. அப்ப எங்களுக்கு மனன் சிந்தன் பண்ண நல்லா வரும்ல. ஒரு விஷயத்த சரியான உயிரோட்டமா, சரியான இந்த லைஃபோட ரொம்ப டீப்பா சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமே தெரியாம இருந்துச்சு எனக்கு. இப்பதான் எனக்கு அந்த தகவல் தெரிய வந்தா எவ்வளவு அதிர்ச்சியும் சிலவள ஆனந்தமும் ஆஹ் நிறைஞ்ச ஒரு உணர்வு நிலையில நாங்க இருப்போம். அது சில வேளையில எங்களையே மாத்தி விட்டுரும். எங்களோட மனப்பாங்க மாத்திரும், பார்வை, கதை, பேச்சு, செயல், நடவடிக்கை எல்லாத்தையும் மாத்தி விட்டுரும். அப்படி சில விஷயங்களை நீண்ட காலமா தெரியாம இருந்த ஒரு தகவல் எனக்கு தெரிய வந்துட்டுதுண்டா. அப்படித்தான் பாபா வந்து கதை கேட்க நான் அந்த விஷயங்களை கேட்கணும். உண்மையாவா? இப்படித்தானே நடந்தது? 5000 வருஷமாவா? புலவு பொக்கிஷத்துக்கா? நானா? நானா சொந்தக்காரன்? இவ்வளவு பெரிய கோடீஸ்வரன், இவ்வளவு பெரிய ஆள் நான். இப்படி கேட்கணும், கேட்கணும், கிரகிக்கோணும், உள்வாங்கோணும். அப்ப எனக்கு வேற எதுவும் கண்ணுல படாது, எதுவும் மனசுக்குள்ள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண இடமே இருக்காது. ஏண்டா அதை விட பெரிய இம்பாக்ட் உண்டு எனக்குள்ள ஏற்படுத்தப்பட்டிருக்குது அந்த நான் கேட்ட விஷயத்தால. இப்படி அனுபவங்கள் இருக்குந்தானே எங்களுக்கு. அப்ப அத மாதிரித்தான் எனக்கு இருக்கணும். இப்ப பாபா சாதாரண விஷயம் இல்ல. கடவுள் வந்து சொல்றார், நான் திருமூர்த்தி, எந்த பிள்ளை நீயும் திருமூர்த்தி என்றா சும்மாவா? சும்மாவா அது? இப்ப நாயன்மார்கள் எல்லாம் தேவாரம் பாடிக்க ஏங்கி ஏங்கி படிப்பின. சிவனே உண்ட ஒரு கணக்காட்சி எனக்கு கிடைச்சதே, எனக்கு இது கிடைச்சதே, அது கிடைச்சதே என்று ஒரு இன்றைக்கு பாபா சொன்னாரே முரளியில, சக்கதான் அவைக்கு, சாரம் உங்களுக்கு தான் என்று சொன்னார். கரும்புன ஜூஸ் முழுக்க உங்களுக்கு, சக்கதான் அவைக்கு. அந்த சக்கையே வச்சுக்கொண்டு அவையில் இன்னும் பெருசா தூக்கி கொண்டாடி போற்றி புகழ்ந்து இப்படி எல்லாம் செய்யணும். சாரமே கிடைச்சு நாங்க சக்க மாதிரி இருக்கிறோம். அப்ப அந்த சாராம்சத்தை நான் சுவைக்க வேணும், சுவைச்சு அனுபவிக்க வேணும். அப்ப பாபா சொல்றார், திருமூர்த்தி தந்தையின் குழந்தைகள் நீங்களும் திருமூர்த்திகள் தான் என்று சொல்றார். பிராமணர்களில் இருந்து 3 விதமான ஒளி வீசிக்கொண்டே இருக்கின்றது. திருமூர்த்தி வம்சாவளிகள், திருமூர்த்தி குழந்தைகளில் 3 விதமான ஒளி வீசுகிறது. இப்ப பாபாண்ட கண்ணுல நாங்க எல்லாரும் அந்த எத்தனையோ வோல்டேஜ் பிரைட் லைட் மாதிரி தெரிகிறோம் பாபாண்ட கண்ணுக்கு. இன்னைக்கு பாபா சொல்றார், மதுபன்ல பார்த்தா சூட்சும வதனம் மாதிரி லைட்டா லைட்டா தெரியுதாம் தனக்கு. எல்லாம் பிராமண, இப்ப மதுபன்ல எல்லாரும் பிராமணர்கள் எல்லோ. இப்ப நாங்க எங்கட ஊர்ல என்று சொன்னா, எங்கட ஊர்கள்ல இருக்கிற சென்டர்ஸ் வழிய பிராமணர்களும் இருப்பினும், வெளியில கலியுகவாசிகளும் இருப்பினும்.
சாவாராக்களும் இருப்பினும் பிராமணர்களும் இருப்பினும். ஆனா மதுபன்ல எல்லாரும் பிராமண குழந்தைகள், எல்லாரும் பிராமண ஆத்மா. இப்ப பாபாக்கு லைட்டா தெரியுதா? அப்பதான் இந்த லைட் சொன்னா 3 விதமான ஒளி வீசுகின்றது. முதலாவது கண்களால் வெளிப்படுகின்ற ஒளி, கண்களின் ஜோதி. அது பிரகாசிக்கும் கண்கள் எனப்படும். எங்களோட கண்ணை பார்க்க பாபாக்கு தக 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 தகன்னு தெரியுதா? அப்ப அந்த ஹோல் முழுக்க இருக்கிற அவ்வளவு பேரும் பாபா பார்த்தோன்னு இருக்கிறேன், பாபா எல்லாரையும் பார்த்தோன்னு இருக்கிற அவ்வளவு பேற்ற கண்களும் தக தக தகன்னு தெரியுதா? எத்தனையோ வோல்டேஜ் பல்ப பூட்டி வச்சுக்கிற மாதிரி தெரியுதா பாபாக்கு கண்களை பாக்கிக்க. அடுத்தது நெற்றியில் தெரிகின்ற பிரகாசம். எங்களோட நெற்றியில தெரிகிற பிரகாசம் என்று சொன்னா, நெற்றியில ரேகை தெரியுது என்றெல்லாம் சிலவுல பாபா சொல்லுவார். அது எங்கட பாக்கியம், எங்களுக்கு கிடைச்சிருக்கிற மாபெரும் அதிர்ஷ்டம், எங்கட எவ்வளவு நாங்க கொடுத்து வச்ச நாங்க என்ற அந்த மகிமை தான் அந்த ஒளி பிரகாசம். அவ்வளவு மகான் ஆத்மாக்கள், அவ்வளவு பெருமைக்குரிய ஆத்மாக்கள், போற்றுதற்குரிய ஆத்மாக்கள், வணக்கத்துக்குரிய ஆத்மாக்கள், அவ்வளவு மகான்களோட சபை இது என்று சொல்லி பாபாக்கு அது பிரகாசமா தெரியுதா. மூன்றாவது எங்களோட தலை மீது உள்ள ஒளி கிரீடம். எங்களுக்கு ஒருக்கா மோகினி பெண் விஷயாபணினவ என்னண்டா, அவக்கு கண்ணாடியில போய் பார்த்தாளாம். மோகினி பெண், நியூயார்க் மோகினி பெண் கண்ணாடியில போய் பார்த்தாலாம். சும்மா பௌதிகமான ஸ்தூலமான கண்ணாடியில போய் பார்த்தா பின்னால ஒரு ஒளிவட்டம் இருக்கிற மாதிரி தனக்கு தெரிகிறதா தந்த தலைக்கு பின்னால. அப்ப தான் நினைச்சா இது கேஷுவலா எல்லாருக்குமே கண்ணாடியில பார்த்தா அப்படி தெரியுறதாக்கும் தானே நினைச்சு கொண்டிருந்தாவா. அதே மாதிரி அவக்கு ஒவ்வொருத்தர பாக்கையும் அந்த ஓராண்டு சொல்லுவினமே அவையவேண்ட எனர்ஜி சர்க்கிள். இப்ப நாங்க எப்படிப்பட்ட ஆத்மாவோ, எப்படியான சுபாவம், குணம், எண்ணங்கள், உணர்வுகள், மனோபாவங்கள் கொண்ட ஆக்களோ அதைத்தான் நாங்க வைப்ரேட் பண்ணி கொண்டிருப்போம் எங்களை சுத்த வர. அது ஒரு எனர்ஜி ஃபீல்டு என்று சொல்லுவினம், ஒரு சக்தி புலமா. எனக்கு பின்னால இருக்குல்ல ஒரு படம், இது படம், இது அந்த விர்ச்சுவல், அது இல்ல ஸ்கிரீன் இல்ல, ரியலா எங்களோட ஹால்ல இருக்கிற படம். இப்படி இப்படி இருக்குதானே, அந்த மாதிரி தான் அந்த ஒளிவட்டம் இருக்கு. அப்படி எல்லாருலயும் அவருக்கு தெரியுமா, ஒவ்வொருத்தரை பார்க்கும் தெரியுமா. அதை பார்க்கக்கூடிய ஒரு டேலண்ட வளர்க்கிறதே ஒரு ஸ்கில், ஒரு ஆர்ட், ஒரு இருக்குது. அந்த அந்த எனர்ஜிய கிளீன் பண்றது, எனர்ஜி கிளென்சிங், இப்படி எல்லாம் செய்வின மாக்கள் தங்கட சக்தி புலத்தால இன்னொரு ஆண்டு சக்தி புலத்தை கிளீன் பண்றது, அந்த மாதிரி எல்லாம் இருக்குது. நாங்க அந்த நான் ஒரு எல்லாம் சொல்லுவோமே, ஒவ்வொருத்தரங்களை பார்க்கல நினைக்கிற எண்ணங்கள் கூட அந்த சக்தி எங்களுக்கு வரும். ஆனா நாங்க நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு ஒளி வட்டத்துக்குள்ள இருந்தோம்னு சொன்னா எதுவும் அதுக்குள்ள ஊடுருவி கொண்டு வராது. இப்ப பாபாக்கு மூன்றாவதா தெரியுது எங்க தலைக்கு பின்னால இருக்கிற அந்த ஒளிவட்டம். இப்போது இந்த மூன்றும் உங்களில் ஒளி வீசிக்கொண்டிருக்கும் நிலைக்கு நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். அது இது எப்பவுமே இந்த 3 லைட்டும் எங்கள்ல இருந்து வெளியில இப்படி பிரகாசிச்சு கொண்டிருக்கிற அந்த நிலைக்கு நாங்க முயற்சி செய்யணுமா. இத பாபா சொல்றார் பிராக்டிக்கல் கோர்ஸ் என்று சொல்லி சொல்றார், ஃபைனல் பிராக்டிகல்ஸ் என்று சொல்றார். ஃபைனலா ஒவ்வொரு பிகேயும் இருக்க வேண்டிய வெளிப்படையான ஒரு ஸ்திதி இந்த மாதிரி ஸ்திதி என்று சொல்லி சொல்றார். ஒன்று எங்களோட கண்கள், அதாவது ஆக்களுக்கு ஞான பிரகாசம் என்று பேரெல்லாம் வைப்பினம். எங்களோட கண்கள் அப்படி ஞான பிரகாசமா இருக்க வேணும். எங்களோட நெற்றியில ஒளி தெரியணும் என்று சொல்றார். நெற்றியில தெரிகிற ஒளி என்றது இந்த மேன்மையான நிலை, இந்த பாக்கியம், இந்த அதிர்ஷ்டம். அடுத்தது மூன்றாவது எங்களோட தலைக்கு பின்னால தெரிகிற ஒளிவட்டம். இது மூண்டையும் வெளித்தெரியக்கூடிய அளவுக்கு நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் என்று சொல்றார். உங்கள் முன்னால் வருபவர்களுக்கு இந்த கண்கள், எங்கட கண்கள் ஜோதி போல் ஜொலிக்க வேண்டும், ஜெகஜோதியாக தகதகக்க வேண்டும். அப்ப எங்கட கண்களோட பார்வை எப்படி இருக்கணும்டா, எல்லார்லயும்
ஒரு மேன்மையான உயர்ந்த ஒரு நல்லுணர்வு நிறைந்ததா, கருணை நிறைந்ததா, பரோபகார எண்ணத்தோட எல்லார் மேலேயும் இந்த பார்வை இருக்கணும் என்றா அந்த அளவுக்கு இந்த மனோபாவம் இருக்கணும் எல்லார் சார்ந்து. அவ்வளவுக்கு எந்த மனசுக்குள்ள எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் வேஸ்டும் வராம துடைச்சு 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 கொண்டே நான் இருக்கணும். அப்பதானே பார்வை அப்படி இருக்கும். இப்ப பார்வை அப்படி மேன்மையானதா உயர்ந்ததா இப்படி இருந்ததுன்னு சொன்னா கண்கள், அதாவது சரீர உணர்வுன்ற சுவடே இல்லாத அளவுக்கு நான் இருப்பனா இருந்தா யார பார்த்தாலும் பெருசு சின்னன் நல்லவே கூடாதவே அப்படியானவே இப்படியானவே அது இது ஒன்றுமில்லாம இந்த மனசு எப்பவுமே லேசா இருக்கணும். எதுவுமே எனக்குள்ள ஒரு வெயிட்டா வந்து விழக்கூடாது. எந்த வெயிட்டையும் நான் உள்ளுக்குள்ள எடுக்கவும் மாட்டேன், அதை தாங்கி கொண்டு திரியவும் மாட்டேன். அப்படி மனசு லைட்டா இருக்கிறாக்களுக்கு தான் கண்கள் பிரைட்டா இருக்கும், கண்ணும் லைட்டா இருக்கும், ஒளி வீசும். அப்படி இருக்கணும் சொல்றேன். இருளுள் இருளில் ஒளி வீசுகின்ற வைரம் எப்படி ஜொலிக்கிறதோ, இருட்டுக்குள்ள ஒரு வைரம் இருந்தா எப்படி பிரகாசமா அந்த இடத்துல மற்றவை இந்த பார்வை திரும்பும் தானே. அப்படியே இருட்டுக்குள்ள எங்கேயோ இடத்துல ஒரு மின்மினி பூச்சி பறக்குதுன்னு வச்சுக்கொள்வோமே, ஏதோ ஒன்று இருட்டுக்குள்ள இருக்க மின்மினி பூச்சி ஒன்று பறந்தாலே அது என்னமோ ஒன்று என்று நாங்க பார்ப்போம் தானே, அதை குறிப்பிட்டு எங்களுக்கு தெரியும் அது. அப்படி அதே மாதிரி சர்ச் லைட் எப்படி கண்கூச செய்யும் ஒளி வீசுகிறது. கண்ணுக்கு யாராவது டோர்ச் லைட் அடிச்சா எப்படி இருக்கும்? முன்னால இருக்கிற வேற ஒன்றும் தெரியாது. இப்ப இருட்டுக்குள்ள முன்னால இருந்த ஒரு ஆள் எனக்கு டோர்ச் லைட் அடிச்சா யார் அடிக்கணும் வேற ஒன்றுமே தெரியாது. அவைண்ட உருவம் அவைண்ட ஒன்றும் தெரியாது. அந்த லைட் பிரைட்னஸ்ல எனக்கு கண்ணுக்கு ஒன்றும் தெரியாது. அப்படி எந்த கண்கள் மற்றவைகளுக்கு இருக்கணும் என்றா அவைகளுக்கு அந்த லைட்டை தவிர வேற ஒன்றும் தெரியக்கூடாது என்னில. அந்த மாதிரி ஒரு நிலைக்கு நாங்க வாரதுக்கு முயற்சி செய்யணும்னு சொல்றேன். அப்படியே சர்ச் லைட் வீசினா எப்படி லைட் இருக்குமோ பிரைட்னஸ் இருக்குமோ, வைரம் ஒன்று இருட்டுக்குள்ள ஜொலி கேட்கல அது எப்படி இருக்குமோ, அதே போல் நெற்றியின் பிரகாசமும் உங்கள் தலைமேல் உள்ள ஒளி கிரீடமும் ஜொலிக்க வேண்டும். ஒவ்வொருவரிலும் இந்த 3 பிரகாசங்களும் ஒளி வீச வேண்டும். அப்போதுதான் பார்ப்பவர்கள் என்ன சொல்லுவினம், சாதாரண மனுஷர் இல்ல அப்படின்னு சொல்லுவேன். சாதாரண மனுஷர் இல்ல, அவையில ஒரு வித்தியாசமான ஒரு வைப்ரேஷன் ஒன்று வரும் எங்கள்ல அவைக்கு. அது அவைகளுக்கு எங்களை ஒரு தேவதைகள் மாதிரி உணரச் செய்யும். மனுஷர் இல்ல, இதுகள் தேவதைகள். அப்படி பாப்பின தெய்வங்கள் என்று சொன்னா காட்ஸ் அண்ட் காடஸஸ் என்று சொல்லுவாரே பாபா, அது தேவதேவியர்கள். இது தேவதைகள் என்றா இந்த உலகவாசிகள் இல்ல. தேவர்கள் இந்த உலகவாசிகள், தேவதைகள் இந்த உலகவாசிகள் இல்ல. அவே கடவுள்ட தூதர்கள், அவே கடவுள்ட உலகவாசிகள். இன்னைக்கு பாபா இறை உலகம் என்று சொன்னாரே, இன்றைக்கா நேட்டா தெரியா, நீங்க சந்தோஷ உலகம் அமைதி உலகத்துக்கு போக இருக்கிறீங்க, இப்ப இறை உலகத்துல இருக்கிறீங்கன்னு சொன்னார். என்றா கடவுள்ட உலகத்துல இருக்கிறோம். கடவுள்ட மக்கள், கடவுள்ட தூதர்கள். கடவுள் தான் எங்களை ஏவி ஏவி விடுவார். அங்க போ, அவைகளுக்கு அந்த ஒத்துழைப்பை கொடுத்துட்டு வா, இங்க போ இவைகளுக்கு இந்த உதவியை செய்துட்டு வா, அவைகளுக்கு அந்த தேவை இருக்கு அதையொக்க போய் பார்த்துட்டு வா, இடங்களை பிடிச்சி அனுப்பி விடுவார். நாங்க கடவுள்ட உதவியாளர்கள், கடவுள்ட வேலையாட்கள், சேவையாளர்கள். அப்ப அப்படி மெட்டவேலுக்கு எங்களை பார்க்க ஒரு ஃபீல் வரணும் என்று சொன்னா, நாங்க எந்த ஒரு நெகட்டிவோ வேஸ்டோ இதுகளுக்குள்ள இன்னி அளவும் போகக்கூடாது. அப்படி இருந்தா தான் நாங்க தேவதைகள் மாதிரி இருப்போம். அப்போதுதான் இவர்கள் பார்ப்பதற்கு தேவதைகள் போல் இருக்கிறார்கள் என்று கூறுவார்கள். கண்கள் நெற்றி தலை கிரீடத்தின் காட்சி தெளிவாக இருக்க வேண்டும். உங்கள் கண்களை பார்ப்பவர்கள் அவையிலுடன சரியான லைட்டா ஃபீல் பண்ணணும், லேசான நிலையை உணர வேண்டும். எங்களை பார்த்தாலே எங்களுக்கு கிட்ட வந்தாலே சும்மா கதைக்காமலே எங்களோட இருந்தாலே அந்த வைப்ரேஷன் அவைகளுக்கு ஒரு நல்ல ஃபீலை கொடுக்கணும். ஏதோ ஏதோ ஏசிக்குள்ள வந்த மாதிரி இருக்குது
அப்படி இருக்கணும். அப்படி ஒரு வைப்ரேஷன் எங்கள்ல இருந்து வெளிப்பட வேணும் அவைக்கு. அப்ப அதுக்கு எங்களுக்கு ஒன்றுமே இந்த உலகத்துல தேவையா இருக்கக்கூடாது, விருப்பமா இருக்கக்கூடாது. ஆஹ் எதையுமே நான் டிமாண்ட் பண்ணக்கூடாது, எதிலையுமே நான் ஆஹ் அது எனக்குத்தானே கிடைக்க வேண்டியது, என்னுடையது தானே, நான் தானே அதன் உரிமையாளர், பொறுப்பு. இந்த எண்ணங்கள் இம்மியளவும் இல்லாம இருந்தா தான் அந்த லைட்னஸ எங்களுக்கு பக்கத்துல வாரவே ஃபீல் பண்ணுவினேன். அப்ப எங்களுக்கு எதுவுமே இழப்பா இருக்கக்கூடாது, எதுவுமே பறிபோன மாதிரி இருக்கக்கூடாது, ஏதோ ஒன்று கிடைச்சதால நான் சந்தோஷப்பட்ட மாதிரி இருக்கக்கூடாது, ஏதோ ஒன்று இருக்கிறதால நான் சந்தோஷப்பட்ட மாதிரி இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா தான் அந்த லைட்னஸ எங்கள்ல இருந்து மற்றவே ஃபீல் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். உங்களிடம் வருபவர்கள் எவ்வளவுதான் மனதால் ஸ்திதியால் பாரமாக இருந்தாலும் உங்களிடம் வந்ததும் அவர்கள் லேசாகி விட வேணும். சகவாசம் என்று சொல்றது இதுதான். இதைத்தான் கேதரிங் என்று சொல்றது. ஒருத்தரை ஒருத்தர் உயர்த்தி விடுற மாதிரி இருக்கணும். கேதரிங்ல போனாலே இந்த ஸ்டேஜ் வீணா போயிடும். அப்படி இருக்கக்கூடாது. எல்லாருமா சேர்ந்து என்னை இழுத்து இழுத்துறதுக்கு தான் பார்த்தோன்னு இருக்கணும். அப்படி இருக்கக்கூடாது. எத்தனை பேர் சேர்ந்து இழுத்தாலும் எத்தனை பேர் சேர்த்து இழுத்தாலும் அசையக்கூடாது. அதுதானே பாபா அனுமான் எல்லாம் சொல்லுவார். அனுமான் வாள் அவ்வளவு ஸ்ட்ராங் ஆனது, அசைக்க இயலாது. அப்படி இருக்கோம். அப்படி நாங்கள் இருக்கணும். அத்தகைய ஸ்திதியை உருவாக்க வேண்டும். உங்களை பார்த்து அப்போதுதான் மற்றவர்களும் இவ்வாறான ஸ்திதியை தமக்குள் வளர்த்துக் கொள்வார்கள். பின்னர் இப்போதிருந்தே அப்ப உங்களுடைய மகிமையின் பாடலை கேட்பீர்கள். இந்த மகிமையின் பாடலை சங்கம யுகத்துல நான் கேட்கணும். சத்திய யுகத்துல யாருமே யாருக்கும் பாட்டு பாட போறது இல்ல. துவாபர யுகத்துல எங்களுக்கு தான் படிக்கணும். எங்கட காதுக்கு அது கேட்கவே கேட்காது. நானும் முன்னால நிப்பேன், எனக்கு பக்கத்துல இருந்து ஒருத்தன் இந்த புகழை என்ன பார்த்து பார்த்து படிச்சுருப்பான், எனக்கு கேட்காது, எனக்கு தெரியாது, எனக்கு தான் படிக்கணும். எனக்கு புகழ் பாடுறது இப்ப இந்த சங்கம யுகத்துல மட்டும்தான் நான் நேர நேர காது கொண்டு கேட்கல. சும்மா புகழுக்கு ஆசைப்பட்டு கேட்கறது இல்ல, உண்மையாவே இதயபூர்வமா ஒவ்வொருத்தரும் என்ன பார்த்து இந்த ஸ்திதிய பார்த்து இயக்கணும், நல்லா நினைக்கணும். பாடுறேன்னா வாயால தாளம் போட்டு படிக்க தேவையில்லை. ஒருத்தரோட ஒருத்தர் கதைக்கோணம் மட்டும் இல்லை, என்னை பார்த்து மனசுல நினைச்சாலே போதும். என்ன மனுஷரப்பா, எப்படி இவங்களால இப்படி இருக்க முடியுது, என்ன ஒரு நிலை, அருமையான நிலை, வாழ்ந்தா இப்படி எல்லாம் வாழணும். பிகேஸே என்ன பார்த்து எனக்கு புகழ் பாடும். அப்படி பாபா சொல்றார், உங்கள் மகிமையின் பாடலை இப்பொழுது நீங்கள் கேட்பீர்கள் என்று சொல்றார். அப்ப அந்த அளவுக்கு இந்த ஸ்டேஜ் இருக்கணுமா. துவாபர யுகத்தின் பாடல் பெரிய விஷயம் அல்ல, ஆனால் போற்றுதற்குரிய அருளும் ரூபமாவதால் இப்போது உங்கள் புகழின் பாடலை நீங்கள் கேட்க வேண்டும். 95% மாணாக்கள் தான் எங்களுக்கு புகழ் பாடுகிறார். ஒரு 5% அங்க இருக்கு, அது பாடாது. அது எவ்வளவுதான் செய்தாலும் பாடாது, அது எவ்வளவுதான் பார்த்தாலும் பாடாது, எவ்வளவுதான் கிடைச்சாலும் அது பாடாது. அதை பற்றி கவலைப்படுத்தவே இல்லை. இந்த பாபா சொல்லியிருக்கிறார், 100% சர்டிபிகேட் வாங்குறேன்னு சொன்னார். தாதி பிரகாஷ் மணிக்கு இருக்க பாபா சொன்னார், 95% மாணாக்கள் உன்னோட திருப்தியா இருக்கணும்டா, அது 100% என்று சொல்லி இருக்கிறார். அப்ப அந்த 100% நமக்கு புகழ் பாடும். மற்றவே என்ன புகழ் பாடணும் என்று நினைச்சு கொண்டு நாங்க செய்கிறது இல்லை. இயல்பாவே இந்த சுபாவத்தை நான் மாத்திக்கொண்டு பாபா சொல்ற மாதிரி விளங்கி கொண்டு உணர்ந்து கொண்டு அதன் வழி நடக்கணும் என்று ஆசைப்பட்டு அப்படி நான் இருக்கணும் என்று விரும்பி என்ன நான் அதுக்கேத்த மாதிரி புடம் போட்டு இதுக்கெல்லாம் ஒரு நல்ல புத்தி வேணும், புரிஞ்சு கொள்றதுக்கு. அதனாலதான் பாபா சொல்லுவார், எல்லாரும் கேட்கிறீங்க ஆனா இத்தனை பேர் புரிஞ்சு கொள்றீங்களோ தெரியாது, அது வரிசைக்கிறமாம் என்று கொண்டு சொல்லி முடிச்சிடுவார். பாபா சொல்ற விஷயங்களும் எவ்வளவு தூரம் எங்களுக்கு சரியா விளங்குறோம் என்றது ஒரு முக்கியமான விஷயம். சரியா விளங்கினோம்டா தான் சரியா செய்வோம். இல்ல வேற எந்த புத்திக்கு ஏத்த மாதிரி தானே நான் விளங்கி கொள்ளுவேன். இப்ப நான் ஒரு கதையை சொல்லிக்க ஒவ்வொருத்தரும் விளங்கிக் கொள்ற விதம் வித்தியாசமா இருக்கு. எல்லாரும் ஒரே மாதிரி விளங்கிக் கொள்ள மாட்டினோம் கடைசி வரைக்கும்.
நான் நினைச்சு கொண்டிருப்பேன் நான் சொன்ன கதை எல்லாருக்கும் விளங்கிட்டு அவைக்கு ஏத்த மாதிரி விளங்கி கொள்ளுவேன். திருப்பி ஏதாவது கேள்வி கேட்டு பார்த்தா தான் தெரியும் யார் யார் எப்படி விளங்கி வச்சிருக்கேன். ஐயோ நான் அதை சொல்லல, நான் சொன்னது இத என்று திருப்பி சொல்லுவோம். அப்படி பாபா சொல்றதையும் நாங்க எவ்வளவு தூரம் சரியா விளங்கி கொள்றோமோ அந்த மாதிரி எங்களை நாங்க வடிவமைச்சு கொள்ளுவோம். அப்படி நாங்க எங்களை செதுக்கி 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 கொண்டு போகத்தான் எங்களோட சுத்தவரை இருக்கிறாக்கள், எங்களோட சேர்ந்து இருக்கிறாக்கள் எங்களுடைய புகழ பாடுவின. எங்களோட மாற்றத்தையும் கண்ணால நேர பாக்குறாக்கள், கூட இருந்து பாக்குறாக்கள் எங்களோட புகழ பாடுவின. ஆஹ் இன்றைக்கு பாபா என்ன சொன்னார் முரளியில? சேவையில எங்களுக்கு இருக்க வேண்டிய முக்கியமான சிறப்பியல்பு சக்தி, சகிப்புத்தன்மைன்னு சொன்னார். அதுதான் செதுக்கப்படுறது. இப்ப உங்கள் முன் வருபவர்களுக்கு ஒளி மட்டுமே தெரியும். ஒரு நிலை உங்கள் முன் வருபவர்களுக்கு ஒளி மட்டுமே தெரிகின்ற ஒரு நிலை வரப்போகின்றது. மதுபன் முழுவதும் ஒளி நிறைந்த வீடாகிவிடும். எப்படி பாபா ஒரு உண்மையான தகப்பன், உண்மையான ஒரு தாய். இன்றைக்கு முரளியில சொன்னார், நீங்க என்ன விட எவ்வளவு உயர்ந்தவர்கள், நான் உங்களுக்கு தலை வணங்குறேன் என்றார். இது ஒரு தாய் தகப்பனை தவிர வேற யாரும் இப்படி சொல்ல மாட்டேன். ஒரு டீச்சரோ ஒரு குருவோ கடைசி வரைக்கும் மாணவனுக்கு நான் தலை வணங்குறேன்னு சொல்ல மாட்டேன். அம்மா அப்பா தான் சொல்லுவினாம், பிள்ளைய தூக்கி தலையில வைப்பினாம், நீ பெரிய ஆளா வருவான்டா, அப்ப நான் பெருமைப்படுவேன், உனக்கு முன்னால வந்து நான் கைய கட்டிக்கொண்டு நிற்பேன். அம்மா அப்பா மட்டும்தான் அப்படி சொல்லுவினாம். அப்படி பாபா இன்றைக்கு சொன்னார் எங்களுக்கு, நீங்க என்ன விட பெரிய ஆட்கள், நீங்க பரந்தாமம் பிரம்மாண்டத்தையும் ஆள போறீங்க, சத்தியயுகத்தையும் ஆள போறீங்க, நான்லாம் அங்க வர மாட்டேனே, அப்ப நீங்க என்ன விட பெரிய ஆள் தானே அப்படின்னு சொல்ற. அப்படி பாபா வந்து எங்களை உயர்த்தி தான் பார்ப்பார், உயர்த்தி தான் கதைப்பார். இன்றைக்கு சொல்றார், கூடிய சீக்கிரத்துல மதுபன் முழுக்க லைட்டா இருக்கிற ஒரு வீடாக ஆக போகுது அப்படின்னு சொல்ற. இந்த பௌதீக தீபங்கள் இருந்தாலும், அப்ப நிறைய லைட்ஸ் போட்டிருக்கு தானே மதுபன்ல, அப்ப அந்த லைட்ஸ் இருந்தாலும் ஒருத்தட்ட கண்ணுக்கும் அந்த லைட்டே தெரியாதா? ஏன்னா அவ்வளவுக்கு ஆத்மாண்ட நெற்றிண்ட கண்கள்ட தலையில இருக்கிற ஒளிக்கிரீடத்தின் பிரகாசம் ஒரு லைட் இன்னொரு லைட்டை மறைச்சிடும். இப்ப நாங்க பெரிய லைட் போட்டுக்கிறோம், அதுக்கு முன்னால சூரியன் லைட்ட விழுந்தா பகல்ல லைட் போட்ட பிரகாசமான லைட் தெரியாது, ஏன்னா அந்த லைட்டுக்கு இந்த லைட் மறைஞ்சு போயிடும். அதே மாதிரி பாபா சொல்றார், மதுபன்ல இருக்கிற அந்த எலக்ட்ரிக்கல் பல்ப்ஸ் லைட்ஸ் எல்லாம் உங்களோட லைட்ல மறைஞ்சு போயிடும் என்று சொல்றார். சூட்சுமவதனம் எப்படி ஒளி நிறைந்த வீடாகி இருக்கிறதோ அவ்வாறே இந்த பூலோகமும் ஆகிவிடும். இந்த ஸ்தூல உலகமும் சூட்சும லோகம் மாதிரி ஆகியும் உங்களோட பிரைட்னஸ்ல என்று சொல்ற. நீங்கள் எப்போது இவ்வாறான உயிருள்ள வெளிச்ச வீடுகள் ஆவீர்களோ அப்போது மதுபனும் உயிருள்ள வெளிச்ச வீடு ஆகிவிடும். இப்ப மதுபன்ல இருந்து அவ்வளோ பெரிய லைட் ஒன்று வீசினா உலகமே திரும்பி பாக்குற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்ற. ஒரு பெரிய ஒரு ஒளி பந்து ஒன்று அந்த இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கு. இப்ப மதுபனும் உயிருள்ள வெளிச்ச வீடாகி விடும். இது கடைசி படிப்பின் கடைசி பாடம் என்று சொல்றார். லாஸ்டா எங்கட பாடம் இதுதான் என்று சொல்ற. கடைசி நேரத்துல எல்லாரும் பிராக்டிக்கலா இந்த ஒரு நிலையில தான் இருக்க வேணும் சொல்லி சொல்ற. தியரி கோர்ஸ் முடிவடைந்து விட்டது. இறுதி பாடம் பிராக்டிக்கல். இந்த கடைசி பாடத்தில் மிக வேகமான முயற்சி செய்ய வேண்டும். அப்ப சக்கார் முரளியோட தியரி கோர்ஸ் முடிஞ்சது, அவ்வியக்த முரளியில பிராக்டிக்கல் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டுது. பிராக்டிக்கல் கோர்ஸ்ன்னு சொன்னா அதான் அவ்வியக்த முரளி வந்து சரியான பிராக்டிக்கல் ஆயில இருக்கும், யதார்த்தமா நிஜத்துல நீங்க என்ன செய்யணும். சக்கார் முரளி எல்லாம் சப்ஜெக்ட் பாடங்களா தான் சொல்லி கொண்டு வருவார் பாபா விஷயங்களை. ஆனா அவ்வியக்த முரளி எல்லாம் பிராக்டிக்கலான விஷயமா இருக்கு. அப்ப இந்த இறுதி பாடத்துல நீங்க பிராக்டிக்கல்ல ஃபுல்லா பாஸ் பண்ணணுமா இருந்தா வேகமான அதிகமான முயற்சி செய்ய வேண்டும். இந்த ஸ்திதிக்குத்தான் புகழ் பாடப்படுகிறது, அந்த இறுதி நேர ஸ்திதிக்கு. பாப் தாதாவிடமிருந்து நாங்கள் ஒருபோதும் விடை பெறுவதில்லை. ஒரு நாள் நாங்க பாபாட்ட இருந்து
விடை பெறுகிறேல. பாபா வந்துட்டு போகைக்குள்ளேயும் அவர் போறன்னு போக மாட்டார். நாங்கள் மதுபன் போய்க்க பாபாவை சந்திக்க போறோம்னு போவோம். மதுபன்ல இருந்து வெளிக்கிடக்க பாபாட்ட இருந்து விடை பெறுகிறோம் என்று வெளிக்கிட மாட்டோம். திருப்பி நாங்க வருவோம். அந்த போக மனமில்லாமல் இல்லோ நாங்க போவோம். அது போறதே இல்லை. மதுபன்ல இருந்து வெளிக்கிடக்க போறது இல்ல. பாபாவும் எங்கள்ட்ட இருந்து அப்ப திரும்பி பரந்தாம போய் அதை போறதுன்னு நாங்க ஒரு நாளும் சொல்றேன். அதாவது for good, நிரந்தரமா எங்கள்ட்ட இருந்து இனி இனி வரமாட்டார் அப்படி போறேல. நாங்களும் மதுபன்ல இருந்து வெளிக்கிடக்க அப்படி போறேல. அப்படி யாருக்கு நாங்க விடை கொடுக்கறது? இனி திரும்பி வரமாட்ட, வரக்கூடாது, வராது, இப்படி யாருக்கு நாங்க விடை கொடுக்கணும்? கலியுகம், பழைய உலகம், இந்த பழைய சம்ஸ்காரம், பழைய உறவுகள், பழைய நான், மாயை, எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா மாயை ராவணன்றது. அதுக்குத்தான் பாபா விடை கொடுங்கன்னு சொல்லுவேன். மற்றபடி இந்த பிராமண உலகம், இந்த பிராமண குடும்பம், இந்த பிராமண ஆத்மாக்கள் எல்லாரும் தொடர்ந்து அப்படியே சுத்துவோம். விடை கொடுக்க மாட்டோம். சங்கமயுக காலம் மாறும். ஆனா நாங்க உடல்கள் ஆடை மாறும், காலம் மாறும். ஆனா நாங்க தொடர்ந்து பயணிப்போம். ஆனா மாயா எங்களோட பயணிக்காது. அது பிறகு திருப்பி ஒளிஞ்சிருந்துட்டு துவாபர யுகத்துல ஹாய் என்ன ஞாபகம் இருக்கா என்று வந்து கேட்கும். வந்துட்டேன் என்று சொல்லு. கடைசியில தான் பாபா வருவார். வந்து திருப்பி வந்துட்டேன் என்று சொல்லுவார். இந்த பிராமண உலகம் தான் நாங்க முழுக்க முழுக்க ஒண்டா கல்பம் முழுக்க சுத்த போறோம். அதனாலதான் பாபா இப்ப அந்த பொண்ட ஸ்ட்ராங் ஆக்குறார். என்ன ஆனாலும் இந்த ஃபேமிலியை விட்டு வெளியில போக கூடாது, இந்த ஃபேமிலிக்குள்ளேயே இருக்கணும். ஏன்னா இதுதான் உங்களோட பொண்டு, உங்களோட பாதுகாப்பு, இதுதான் உங்களோட பலம். அசையக்கூடாது, ஒரு விரல் கூடி வெளியில இந்த வட்டத்தை விட்டு போகக்கூடாது. அப்ப பாப் தாதாவிடம் இருந்து நாங்கள் ஒருபோதும் விடை பெறுவதில்லை. பாப் தாதாட்டிருந்து விடை பெற மாட்டோம், சங்கம யுகத்திலிருந்து விடை பெற மாட்டோம், இந்த பிராமண குடும்பத்திலிருந்து நாங்க விடை பெற மாட்டோம். இது மூன்றும் நடக்கவே நடக்காது. இது கடைசி வரைக்கும், கல்பம் முடியும் வரைக்கும், திருப்பி 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 கல்பம் முடியும் வரைக்கும் இல்ல, இது அனாதியான ஒரு உறவு, எப்பவுமே தொடரப்போகுது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா எங்களுக்கு உலக உறவுகளை விட இந்த பிராமண உலகத்துக்குள்ளதான் எங்களோட பாண்ட் வந்து கூடுதலா இருக்கும். உலக உறவுகளோட எப்படியாவது அது கொஞ்சம் லூசா போயிருக்கு. பெருசா கமிட்டடா, பெருசா எதிர்பார்ப்புகள் அப்படியெல்லாம் இருக்க மாட்டோம். கூட கமிட்மெண்ட்ஸும் எதிர்பார்ப்புகளும், அன்பை எதிர்பார்க்கிறது, மரியாதை எதிர்பார்க்கிறது, எல்லாத்தையுமே இந்த பிராமண உலகத்துக்குள்ளதான் அதிகமா எதிர்பார்ப்போம். ஏனண்டா இப்ப எங்களுக்கு இதுதானே எல்லாமே, எங்களோட வீடு, குடும்பம், எங்களோட வாழ்க்கை எல்லாமே இதுக்குள்ளதான். இதுக்கு விடை கொடுக்கிற என்ற கேள்விக்கு இடம் இல்லை. பாப் தாதாவிடம் இருந்து நாங்கள் ஒருபோதும் விடை பெறுவதில்லை, மாயையிடமிருந்துதான் விடை பெறுகிறோம். பாப் தாதாவுடன் சந்திப்பு தான் நிகழ்கிறது. இந்த சிறிது நேர சந்திப்பு, இப்ப பாபாவை நாங்க மதுபன் போய் போய் சந்திக்கிறோம் இல்லோ, சந்திக்கிற சந்திப்பு நிரந்தர சந்திப்புக்கான ஒரு கருவியாகிறது. டிராமால பெர்மனண்டா அது எழுதப்படுது. அதனாலதான் ஒவ்வொரு வருஷமும் மதுபன் போகணும். போகக்கூடிய ஆக்கள் எல்லாருக்கும் போகையிலும், பெரும்பாலும் போகக்கூடிய ஆக்கள் நாங்க ஒருத்தரும் இல்ல, எல்லாருக்கும் போகையிலும் ஒவ்வொரு வருஷமும் போய் போய் அந்த சந்திப்பை நான் நிகழ்த்த 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 நான் வரலாற்றுல அதை எழுதுறேன். அப்போ ஒவ்வொரு 5000 வருஷமும் அது நடக்க போகுது. இப்ப செய்யறது ஒவ்வொரு 5000 வருஷத்துக்கும் நான் பெர்மனண்டா எழுதுறேன் என்றதை நான் நினைச்சு கொள்ளணும். அப்ப இப்ப நடக்கிற அந்த சிறிது நேர சந்திப்பு நிரந்தர சந்திப்புக்கான கருவியாகிறது. சில பேர் இப்பவும் சொல்லுவிடும், சங்கம யுகத்துல பாபாண்ட அழைப்பு இருந்தா நான் போவேன் என்று. பாபா தான் அழைச்சு கொண்டே இருக்கிறாரு. சங்கம யுகம் ஸ்டார்ட் பண்ணின காலத்துல இருந்து 1936ஆம் ஆண்டுல இருந்து குழந்தைகளே வாருங்கள் வாருங்கள். மதுபன்ல நீங்க போனீங்கன்னா பாண்டபவன்ல முன்னுக்கே பாபா கையிரண்டையும் விரிச்சு கொண்டு ஆவோ பச்சே ஆவோண்டு குழந்தைகளே வாருங்கள் வாருங்கள். அப்ப என்ன பாபா அழைக்கல? இன்னும் என்னத்தை அழைக்க வேண்டி கிடக்கு? என்ன வீட்டுல போஸ்டர்ல லெட்டர் வரணுமா? இல்லத்தானே. அப்ப நான் தான் மனசுல முடிவு எடுக்கணும், நான் தான் பாபாட்ட போகணும், நான் தான் இப்ப அந்த பதிவை வரலாற்றுல ஏற்படுத்தணும். ஏற்படுத்தினா அது நிரந்தர சந்திப்புக்கான ஒரு
சம்பவம் ஆகிடு. பாபாவுடன் அவரது குணங்களும் செயற்பாடுகளும் போல் நாங்கள் ஆகுவதுதான் சந்திப்பு. பாபாண்டைக்கு சந்திப்புன்றதுக்கான வரைவிலக்கணத்தை சொல்ற. பாபாவை சந்திக்கிற என்று சொன்னா என்ன அர்த்தம்? அவரை போலவே இந்த குணங்களும் அவரை போலவே இந்த செயற்பாடுகளும் ஆகுறதுதான் பாபாவை மீட் பண்றது என்று சொல்றது. நான் ஒரு ஈக்குவலாகித்தானே பாபாவை சந்திக்கிறேன். அவரை போல இந்த குணங்களும் செயற்பாடுகளும் ஆகுவதுதான் சந்திப்பு என்று சொல்றேன். இதே முயற்சியை எப்போதும் செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்றா நான் பாபாவை சந்திக்கிற முயற்சி. பாபாவை சந்திக்கிறேன்டா என்ன? அவரை போலவே குணங்கள், அவரை போலவே செயற்பாடுகள் எப்பெல்லாம் நான் அதை பிரதிபலிக்கிறேனோ அப்பெல்லாம் நான் பாபாவை சந்திக்கிறேன்னு அர்த்தம். அப்ப அது அப்பப்ப சந்திக்கிறதா இருக்கக்கூடாது. கண்டினியூஸா நான் பாபாவை சந்திச்சு கொண்டே இருக்கிற மாதிரி தான் நான் இருக்க வேணும். அப்ப அதுக்குத்தான் நான் இப்ப முயற்சி செய்யணும் சொல்றேன். எண்ணங்களை நிறுத்துவதற்கான முக்கியமான முயற்சி என்ன தெரியுமா? மனசுல ஒரே டிராபிக்கா இருக்குது. நிறைய விதமான எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்குது. இதுகள் எல்லாத்தையும் ஒரு நிறுத்தத்துக்கு கொண்டு வரணும்னு சொன்னா என்ன முயற்சி செய்யணும் தெரியுமா என்று கேட்கிறார் பாபா. இதெல்லாம் முக்கியமான விஷயங்கள் குறிச்சு கொள்ளணும். எங்க குறிச்சு கொள்ளணும்? மனசுல குறிச்சு கொள்ளணும். அப்பதான் நான் அதை செய்வேன். அதுக்காக ஒவ்வொரு செயலையும் செய்ய ஆரம்பிப்பதற்கு முதல் சிந்தித்து செயல்பட ஆரம்பியுங்கள். இப்ப மனசுல எண்ணங்களை நான் ஒரு நெறிப்படுத்தணுமா இருந்தா ஒரு செயலை தொடங்க முதலே அதை பற்றி மனசுல ஒரு திட்டவட்டமான ஒரு நிலையில நான் அதை ஆரம்பிக்கணும். ஒரு தெளிவான ஒரு மனநிலையில ஒரு தெளிவான ஒரு எண்ணத்தோட அந்த செயல்ல நான் செயல்பட ஆரம்பிக்கணும் என்று சொல்றார். இப்ப செயலை செய்ய ஆரம்பிக்க முதல் சிந்தித்து செயல்பட ஆரம்பியுங்கள். எப்படி சிந்திக்கணும்? என்ன சிந்திக்கணும்? எந்த செயலை செய்ய போறேனோ, என்ன செயலை நான் செய்ய போறேனோ முதலே மனசுல திட்டவட்டமா எனக்குள்ள சொல்லிடணும், இது பாப் தாதாவின் செயல். நான் ஒரு நிலம் கூட்ட போறதா இருக்கலாம், ஒரு துணி துவைக்க போறதா இருக்கலாம், அல்லது என்னவா இருக்கலாம், புல்லு புடுங்க போறதா இருக்கலாம், என்னவா இருக்கலாம். இது பாப் தாதாவின் செயல் என்றத மனதுல நான் செய்யறேன் என்று நினைக்காம என்ன செயலை செய்ய போறனோ அந்த செயல் என்று யோசிக்காம இது பாப் தாதாவின் செயல் அதை நினைக்கணும். இதற்கு நான் ஒரு கருவியாக இருக்கிறேன். இப்ப ஒரு புல்லு வெட்டுறோம்னு சொன்னா அதுக்கு ஒரு மெஷினை பிடிக்கிற மாதிரி இருந்தா அந்த மெஷின் நினைக்குமா நான் தான் புல்லு வெட்டுறேன் அப்படின்னு நினைக்குமா? இல்லத்தானே. அது சும்மா அப்படி இருக்கு. அதை வெட்டுறவர் அதை பிடிச்சு அப்படி இப்படின்னு அசைப்ப, அசைச்சா அதுவா வெட்டுது. நான் எந்த பக்கம் அசைக்கிறேனோ அது அந்த பக்கம் திரும்புது. அதோட சிஸ்டம் அப்படி நான் திருப்புற மாதிரி அது அந்த புல்ல தட்டி கொண்டு போகுது. அப்ப மெஷின் வெட்டையில பிடிச்சிருக்கிறவர் தான் வெட்டுற. மெஷினிட்டியா நாங்க போய் கேட்போம், புள்ளெல்லாம் வெட்டிட்டியாண்டு பிடிச்சு வெட்டினவர் தானே போய் கேட்போம். அப்ப அந்த வேலை கிளீனா நடந்திருக்குன்னு சொன்னா அந்த மெஷினா கிளீனா செய்யறது, செய்தவர் இந்த கைவண்ணம் தானே அது. மெஷினை எங்க பிடிச்சாலும் எப்படியும் வெட்டி போட்டு போயிடும். அது அதை அசைக்கிறவர் எப்படி அசைக்கிறாரோ அங்கேயும் இங்கேயும் அதுதான், அதாலதான் அது கிளீனா செய்யுது. அதுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்குத்தான். ஆனா அதை அசைக்கிறவர் இந்த கையில கையில அது போய் பிடிபடுதோ அந்த திறமையைத்தான் நாங்க பார்க்கலாம். ஆனா அந்த மெஷின் என்ன நினைக்கும், ஒரு திறமையான ஆள் பிடிச்சு வெட்டினோன்னு நான் தான் எல்லாம் வடிவா வெட்டிட்டேன் என்று யோசிக்கும். இதே மெஷினை கொண்டு போய் தாறு மாறா வெட்டுறவன கையில கொடுத்தா என்ன நடக்கும்? சிராச்சு போட்டு போயிடுவார். அப்ப மெஷின் துக்கப்படலாமா? அடிசி புள்ளெல்லாம் நான் வடிவா வெட்டேல இப்படி சும்மா ஏதோ இப்படி சிராச்சு விட்டுட்டு போயிட்டேனே அப்படின்னு நினைக்கலாமா? இல்லத்தானே. அதுதான் கருவியா இருக்கிறது. செய்ய போற செயல் பாப் தாதாவின் செயல். இதுல நான் கருவி, என்னை வச்சு அசைக்க போறவர் அவர் தான். இதுல எனக்கு ஒன்றுமே இல்ல. இதை நல்லா செய்யலேன்னு சொன்னா இல்லப்பா அவர்த்த கேளுங்க அப்படி சொல்லுவோம்.
அதுக்காக வேணுமென்று வடிவில்லாம செய்து போட்டு அவர் தான் செய்தவர் சொல்றேன். நான் ஒரு நம்பிக்கை பொறுப்பாளரா இருந்து கொண்டு ஆனா இந்த உணர்வுகள் முழுக்க முழுக்க அவர் தான் அசைக்கிறார், அவர் தான் செய்கிறார். நான் வெறும் இதுல ஒரு தும்பு தடி, நான் வெறும் மண்வெட்டி, நான் வெறும் புல்லு வெட்டுற மிஷின். எனக்கு ஒன்றுமே தெரியாப்பா. எனக்கு மூளையும் இல்ல, கையும் இல்ல, காலும் இல்ல, ஒன்றும் இல்ல, வெறும் பொம்மை நான் அப்படின்னு நான் நினைச்சு கொள்ளணும். பின்னர் அந்த செயலை நிறைவு செய்யும் போது பாபா இவ்வளவு வடிவா சொல்லித்தார, இதை விட வடிவா யார் எங்களுக்கு சொல்லி தருவின? இதை விட யார்கிட்ட போய் நான் அட்வைஸ் கேட்க வேணும்? ஒண்ணுமே நான் செய்தது சரியா பிள்ளையா எப்படி செய்யறது? யார்கிட்ட போய் நான் கேட்கணும்? பாபா வடிவா தானே சொல்றாரு எங்களுக்கு. அந்த செயலை நிறைவு செய்யும் போது இப்போ ஒரு யாகம் முடியக்குல என்ன செய்வினமா, அதுல மிச்சம் சொச்சம் இருக்கிறது எல்லாத்தையும் போட்டு ஆகுதிய விட்டு ஸ்வாஹா என்று எல்லாத்தையும் அர்ப்பணிச்சிருவினா. முழுக்க மிச்சம் சொச்சம் இருக்கிறது எல்லாம் போட்டு ஸ்வாஹா என்று அதுல போட்டு அர்ப்பணிக்கிறது. அப்படித்தானே யாகம் மட்டும் முடிக்கிறாங்க. அதே போல் செய்யப்பட்ட செயல் நிறைவுறும் போது அதன் பிறகு நீங்கள் ஏன் சிந்திக்க வேண்டும்? செயல் முழுக்க அந்த யாகத்துல அர்ப்பணிச்சாச்சு. அது யக்யாண்ட செயல், யக்யாவுக்காக செய்தது, அது யக்யாவுக்கு என்று அர்ப்பணிச்சாச்சு. பிறகே நீங்க அதை பற்றி யோசிச்சு கொண்டிருக்கிறீங்க என்று கேட்கிறார் பாபா. அது பாபாண்ட செயல், பாபா செய்விச்சார், எல்லா ரிவார்டும் பாபாவுக்கு தான். என்ன டிஃபர்மேஷன் வந்தாலும் அதுவும் பாபாவுக்கு தான் ரெண்டு போட்டு நான் இருக்கோம். அதான் கருவி உணர்வு. அதுக்கு பிறகு நீங்க யோசிக்கிறீங்களா இருந்தா எந்தெந்த பாபாடு வேலைகளை நீங்க போய் மூக்க நுழைக்கிறீங்க? அது அவர்கிட்ட தானே. ஒரு பொருளை நெருப்பில் போடும் போது அது அடையாளம் இல்லாமல் அமிழ்ந்து போகும். அத மாதிரி இந்த யக்யாவுக்குள்ள நான் அதை சமர்ப்பிச்சிருவேன். நான் செய்யற சேவையா இருந்தேன, பங்களிப்பா இருந்தேன, என்னவா இருந்தாலும், இந்த உணர்வுகளா இருந்தேன, இந்த எண்ணங்களா இருந்தேன, நெருப்புல போட்ட மாதிரி ஆகிரணும்ன்றார் பாபா. அடையாளமே தெரியாம போயிடணும். அதுக்கு பிறகு நெருப்புல சாம்பல்ல போய் கிளறல பிறகு நான் போட்டனே, அந்த போட்ட சாமான இங்க அதுக்கு என்ன நடந்துச்சு? அது சாம்பலா போச்சு. இப்ப அதுக்குள்ள அடையாளமே இல்ல. நான் போட்டேன், நீ போட்டேன், உண்ட எண்ட ஒன்றும் இல்ல அதுக்குள்ள. அத மாதிரி சேவையிலையும் எல்லாத்தையும் நான் போட்டுட்டேன் அப்படின்னு நான் நினைச்சு கொள்ளணும். அதே போல் ஒவ்வொரு செயலின் இறுதியிலும் முழுமையாக சுவாகா செய்ய வேண்டும். ஒன்றுமே இந்த மனசுல அதை பற்றி ஓடக்கூடாது. சுவாகா செய்திருவணும். பின்னர் அது உங்கள் பொறுப்பல்ல. அதை பற்றி யார் என்ன சொன்னான்னு, என்ன கதைச்சான, என்ன சுவாகா சுவாகா யாருக்கு அர்ப்பணிக்கப்பட்டதோ அவரே பொறுப்பாகுவார். சுவாகா பண்ணினா தான் அவர் பொறுப்பெடுப்பார். நான் சுவாகா பண்ணாட்டி இதுக்கும் எனக்கு சம்பந்தமே இல்ல, தலையை திருப்பிட்டு இருந்துருவார். ஏன்னா அது என்னைய கூப்பிட இல்லையே, என்னத்த சொல்ல இல்லையே, எந்த வேலையை தான் செய்யறன்னு தூக்கி வச்சுக்கொண்டு செய்யுது, செய்யட்டும். பாபா இருப்பார். பாபா அடிப்படின்னு பெறுவாரா நடுவுக்குள்ள? எந்த வேலை என்ன, நீ என்ன நடுவுக்குள்ள வந்து உரிமை பாராட்டுறான்னு கேட்பாரா? இதைத்தான் மகாபாரதத்துல எல்லாம் கிருஷ்ணரை தூக்கி ஒரு பக்கத்துல வச்சுட்டு சூதாட்டம் ஆட விழிக்கிட்டுச்சுன்னு ஆடி முடியுங்க பாப்போம் அதுக்கு கிருஷ்ணர் பேசாமலே இருந்தார். கூப்பிடலையே அவரே, சொல்லலையே அவருக்கு ஒன்றுமே, விளையாட போற மட்டும் சொல்லவே இல்லையே. அப்படித்தான் பாபா. அது பாபா தானே அதுல கிருஷ்ணரா காட்டி இருக்கு. பாபாண்ட செயற்பாட்டையும் எங்கட செயற்பாட்டையும் தானே மகாபாரதம் என்று காட்டி இருக்கு. யாருக்கு அர்ப்பணிக்கப்படுகிறதோ அவர்தான் பொறுப்பேற்பார். பின்னர் அதை பற்றிய எண்ணம் தேவையில்லை. பொறுப்பு கொடுத்தாச்சு, தொடங்கிக்கு நினைச்சாச்சு, ஏற்ற வேலை முடிச்சோனையும் முழுக்க ஹேண்ட் ஓவர் பண்ணியாச்சு. சொன்ன வேலையை கச்சிதமா என்ன வச்சு செய்துட்டா ஓகே, முடிஞ்சுது, அலுவல் முடிஞ்சுது. இது என்ன மாதிரி என்று பாபா உதாரணம் சொல்றாருன்னா, வீட்டுல பெரியவர்கள் இருந்தால் எந்த ஒரு விஷயத்தையும் அவர்களுக்கு கூறிவிட்டு நீங்கள் எப்படி ஃப்ரீ ஆகி விடுவீர்களோ அதே போல் செய்த செயல் பற்றிய தகவலை பாபாவுக்கு கொடுக்க வேண்டும். அவ்வளவுதான். வீட்டுல ஒரு பெரிய மனுஷர் இருந்தா வீட்டு சம்பந்தமான விஷயங்களை நாங்க அவங்களுக்கு சொல்லிட்டு எப்படி மைண்ட் ஃப்ரீ ஆகிட்டு அவைதானே பொறுப்பு, அவைதானே பார்த்து அப்படி இப்படி என்று அதை கவனிக்க வேணும், அதை பற்றி யோசிக்கணும், அதை செய்யணும். அவையோட பொறுப்பு. எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுக்கறதுதான் வேலை. அப்படி கொடுத்துட்டு முடிச்சிடணும். அவ்வியக்த பாபாவை முன்னால் வைத்து இவ்வாறு செய்யுங்கள். அப்ப இது எப்படி செய்கிற என்று சொல்றார்.
பாபாட்ட சொல்றேன்டா, அப்ப யார்கிட்ட? கருவிட்டியா? அப்ப பெரிய கருவிட்டியா, சின்ன கருவிட்டியா, இல்ல நடுவுல இருக்கிற கருவிட்டியா? இதெல்லாம் தேவையில்லை. பாபா சொல்ற, அவ்வியக்தமான பாபாவை முன்னால வச்சு இந்த ப்ரோசஸ ஸ்டார்ட் பண்ணுங்க, அதுக்குள்ளால கோ த்ரூ பண்ணுங்க, பினிஷ் பண்ணுங்க. அவ்வியக்த பாப் தாதாவா முன்னால கொண்டு வந்துச்சு, அவரோட தான் இந்த கம்யூனிகேஷன் சகலதும் இருக்கணும். அதுக்காக மெயின் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு சொல்லாம பாபாக்கு சொல்லிட்டேன் செய்துட்டேன் செய்யறேல, இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு சொன்னாலும் நான் இன்ஸ்ட்ருமெண்டோட கதைக்க போக முதலும் நான் பாபாட்ட போயிருந்து, பாபா நான் உங்களுக்கு தான் சொல்றேன், இந்த கருவி மூலமா நான் சொல்றேன். ஓகே, நான் சொல்லிட்டு வந்து கருவியோட கதைப்பேன். கருவியோட கதைச்சிட்டும் போய் சொல்லுவேன், பாபா நான் சொல்லிட்டேன், இந்த பணிய நான் இப்படி இப்படி செய்ய போறேன், இது நீங்க தந்திருக்கிறீங்க, நான் இதை சொல்லிட்டேன், கதைச்சிட்டேன். எல்லா கம்யூனிகேஷனும் பாபாவோட இருக்கும். பக்தி மார்க்கம் மாதிரி பிரச்சனை மட்டும் வந்தோடனே பாபாட்ட போக கூடாது. எல்லா நேரமும் ஆஹ் ஒருவர் எவ்வளவுக்கு ஒத்துழைப்பு வழங்குபவராக இருக்கிறாரோ, அப்ப இப்படி பாபாவுக்கு யார் கோஆபரேட் பண்ணினமோ, பாபாண்ட பணியில நாங்களும் சரியான நிலையில இருந்து தானே கோஆபரேட் பண்ணணும். நான் சேவை செய்யறேன்னு சொல்லி போட்டு எந்த சொந்த சன்ஸ்காரங்களோட நான் சேவையை செய்தா பாபாக்கு அது கோஆபரேஷன் இல்ல. அப்ப யார் பாபாவுக்கு இந்த மாதிரி கோஆபரேட் பண்ணினமோ அவ்வளவுக்கு அவர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும். அந்த பணியிலையும் அவைகளுக்கு மேஜிக் மாதிரி ஒவ்வொரு உதவிகள் வந்து சேரும். அவை யாரோடைய முரண்பட தேவையில்ல. எதையுமே ஐயோ பிழைச்சு போச்சு, எனக்கு தடையா போச்சு, எனக்கு கஷ்டமா போச்சு, அந்த ஹெல்ப் கிடைக்கல, இந்த ஹெல்ப் கிடைக்கலன்னு தவிக்கவே தேவையில்லை. அப்படித்தான் ஒன்று வரையில என்று சொன்னாலும் அதுல 1000 நன்மை இருக்கும். நான் ரிலாக்ஸ்டா இருப்பேன். ஏன்னா அது பொறுப்பு யாட்ட? அவர்கிட்ட அவர்கிட்ட அலுவல் தானே. ஏதோ விதத்தில் அதை அவர் பார்த்துக் கொள்ளுவார். ஏதோ விதத்தில் நடக்கும். எந்த பொறுப்பு இந்த ஸ்திதிய பார்த்துக் கொள்றது. அதால இந்த மனநிலை குழம்பினா, இந்த ஸ்திதி மாறினா, பிறகு நான் அந்த காரியத்துல நிக்கிறதுலயே அர்த்தம் இல்லை. அப்படித்தானே? அப்ப எந்த ரெஸ்பான்சிபிலிட்டி டாஸ்க் இல்ல, இந்த ஸ்டேஜ், அதுதான் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி. டாஸ்க் ரெஸ்பான்சிபிலிட்டி அவர்கிட்ட. நாங்க மாறி நினைக்கிறது, பாபா நான் வேலையை பாக்குறேன், நீங்க இந்த ஸ்திதியை பாருங்க. என்னது மேனேஜர்ட்ட வேலைய பியோன் செய்தோண்டி பியோண்ட வேலையை மேனேஜர் செய்யலுமா? நீங்க எந்த வேலையை பாரு, நான் உண்ட வேலையை பாக்குறேன்னு சம்பந்தமே இல்ல, பொருத்தமே இல்ல. நான் பியோன், அவர் தான் மேனேஜர். அப்ப அவர்கிட்ட வேலையை நான் பார்க்கலுமா? நான் ஸ்திதிய பார்க்கணும், அவர் டாஸ்க பார்ப்பேன். இப்ப ஒருவருடைய சுய முன்னேற்றத்துல நல்ல மனோபாவம், நல்ல சிந்தனை ரூபத்தில் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். இதனால் அவருக்கு உதவி, அதாவது நான் இந்த ஸ்டேஜ நல்லா வச்சிருந்தேன் என்று சொன்னா அதுதான் நான் பாபாக்கு கொடுக்குற கோஆபரேஷன். அப்ப பாபாண்ட உதவி எனக்கு கிடைக்கும். ஒரு வறியவருக்கு திடீரென்று உதவி கிடைப்பது போல ஒத்துழைப்பை அவரால் அப்ப எனக்கே ஃபீல் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். எப்படியெல்லாம் பாபா எனக்கு ஹெல்ப் பண்ற, என்னென்ன வழியில எல்லாம் ஹெல்ப் பண்ற. இதுக்கு பிறகு நான் யார்கிட்டையும் எதையாவது எதிர்பார்த்து கொண்டு, யாரோடையாவது முரண்பட்டு கொண்டு, பிச்சு புடுங்கி கொண்டு இருப்பேனா? இருக்க மாட்டேன் தானே. பாபாவையும் கொஞ்சம் அவர்கிட்ட மேஜிக்க செய்ய விடணும், அவர்கிட்ட ஒண்டர்ஸ அவர் வெளிப்படுத்த விடணும். அதுக்கு நான் முட்டுக்கட்டை அணிக்க கூடாது. சாக்கார ரூபத்திலும் பிரம்மா பாபா யாருக்காவது இப்படி உதவி கிடைப்பதை செய்து காட்டினர். பிரம்ம பாபா இங்க இருந்து கொண்டு சக்காஷ் கொடுப்பார், இருக்கிற இடத்துல இருந்து கொண்டு சக்காஷ் கொடுப்பார். அதுக்குதான் அந்த நல்ல ஒரு ஃபேமஸான ஸ்டோரி சொல்லுவினமில்ல, விஸ்வ கிஷோர் தாதா தானே, பிரம்ம பாபாண்ட கசின் பிரதர். அவருக்கு சரியான வருத்தமாகி ஹாஸ்பிட்டல்ல இருந்து சரியான பெயின் சஃபரிங், இரவெல்லாம் தூக்கமே இல்லை. அப்ப அந்த மெசேஜ் பாபாக்கு வந்தோடனே பாபா அப்படி நைட்டா இருந்து அவருக்கு சக்காஷ் கொடுத்து அவற்ற என்ன உணர்வலைகளால அவருக்கு ஒரு நல்ல ஒரு சுகமான தூக்கத்தை ஏற்படுத்த பண்ணினாரா அந்த வைப்ரேஷன்ல. அப்படி நானும் பாபா இப்போ பாபா அப்படி செய்வார். பாபாவோட அவ்வியக்த வதனத்துல சூட்சும லோகத்துல போய் அவ்வியக்த பாப் தாதாவோட இப்படி கதையுங்க, அவருக்கு பொறுப்பு கொடுங்க, அவர்கிட்ட கோஆபரேஷனை பெற்றுக்கொள்ளுங்க. கேட்க தேவையில்ல பாபாட்ட, பாபா நான் இப்படி இப்படி ஒன்று போறேன்னு எனக்கு உதவி செய்யுங்க. ஏன் நான் பாபாட்ட உதவி செய்யுங்க கேட்கணுமே, எந்த வேலையா? அது அவர்த்த வேலை தானே, அவர் பார்த்து கொள்ளுவார் தானே.
நான் எந்த ஸ்டேஜ் நல்லா வச்சிருக்கோனும், எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கான்சியஸ்னஸ்ல இருந்து கொஞ்சமும் நான் பிசகிடக்கூடாது. நான் நல்லா இந்த ஸ்டேஜ்ல இருக்கணும். இதுக்குத்தான் நான் பாபாட்ட உதவி கேட்கணுமே தவிர டாஸ்க்கு உதவி கேட்க தேவையில்லை. என் டாஸ்க் அவர்த்தே நான் உதவி கேட்கிறேன்னுண்டாலே எந்த நினைச்சிட்டு இருந்தா அர்த்தம். அப்ப டாஸ்க் பாபாண்டேண்டா அதை சரண்டர் பண்ணிட்டு நான் இருந்தா நான் பிறகு அதை பற்றி அவர்கிட்ட கிடையாது. இது 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 அவ்வளவுதான். மிச்சம் இந்த ஸ்திதியைத்தான் நான் நல்லா வச்சுக்கொள்ளணும். அப்ப பிரம்ம பாபாவும் இப்படி ஒவ்வொருத்தருக்கும் உதவி செய்யறத உதவிகள் கிடைக்கிறத செய்து காட்டினார். இவ்வாறான சேவையை நீங்கள் செய்து காட்ட வேண்டும். அப்படி ஒரு சரண்டர்டு இன்டெலெக்டோட நான் சேவை செய்து அதுல பாபாண்ட ஹெல்ப் கிடைச்சு இப்படியான சம்பவங்களை சரித்திரங்களை நீங்க உருவாக்க வேணும். பாபா சொல்றேன். எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் சூட்சுமமாகிக் கொண்டு செல்கிறீர்களோ இந்த உலகாய உணர்வுகள்ல இருந்து உலகாய சம்பவங்கள்ல இருந்து அதுகளோட தாக்கங்கள்ல இருந்து நான் டிட்டாச் ஆகி இந்த செல்ஃப் ரெஸ்பெக்டோட இந்த ஆன்மீக உணர்வு நிலையோட நான் சூட்சுமமா போய்கொண்டிருக்கிறேனோ அவ்வளவுக்கு இந்த சூட்சும சேவையும் வளர்ந்து கொண்டே போகும். பாபாண்ட சூட்சும சேவையும் வளர்ந்து கொண்டு போகும். பாபா இப்ப எல்லாம் எங்களுக்கு என்ன சொல்றது, பெரிய பெரிய மகாராத்தி சீனியர்ஸ் எல்லாம் இல்லத்தானே தாதீஸ் கேட்டகரி இப்ப முடிஞ்சு, மம்மா பாபா முடிஞ்சு, அடுத்தது டிடிஎலும் போர்த்தரா போக வலிக்கிறீன அவையில நல்ல வயசாகி கொண்டு போயின. அப்ப பாபாண்ட சூட்சும சேவை இப்ப ஸ்ட்ராங்கா நடக்கும், பவர்ஃபுல்லா நடக்கும். ஏன்னா நாங்க இப்போ அவையெல்லாம் இருக்கும் வரைக்கும் நாங்க அவையிலே நிறைய எதிர்பார்ப்புகள் வச்சிருந்தோம், அவையில நிறைய சார்ந்திருந்தோம், நம்பிக்கொண்டிருந்தோம், தங்கி இருந்தோம். இப்ப அவையிலும் போய்க்கு நாங்க நெருக்கடியா போன மாதிரி ஆகிடக்கூடாது. எப்படி பிரம்ம பாபா இல்லாம போனோன்னு தாதிமார் அந்த பவர் எடுத்துச்சு. நம்ம சட்டில் சூட்சுமமான பாபாவோட தானே அவையில் பிறகு ஒர்க் பண்ண தொடங்கினவே. அவைக்கு பிரம்ம பாபாவும் அம்மாவும் வீட்டுல அம்மா அப்பா மாதிரி இருந்து கைட் பண்ணி கொண்டு இருந்தவை. அவையில் பௌதிகமா இல்லாம போனோன்னு என்னென்ன இந்த தாதிஸ் குரூப் பங்கன் பண்ணி இருக்கு, சூட்சுமமான பாபான சப்போர்ட்ல தானே. இப்ப அவையில் எல்லாரும் விடுபட்டு போயிட நாங்க பிராமணர்கள் இப்ப வந்தாக்கள் ஓகே, சின்ன பிள்ளைகள் தான், கடைக்குட்டிகள் தான், எங்களுக்கும் அதே தியரி தான், அதே பிரின்சிபல் தான் எங்களுக்கு. தாதிமார்களுக்கு மட்டும் பாபா கூட க்ளோஸ் நிறைய செய்தார், இம்பார்ட்டன்ட் ரோல். நாங்கெல்லாம் சும்மா பின்னால அப்படி எடுபடிகள் அந்த மாதிரி இல்ல. எங்களுக்கும் அதே இம்பார்ட்டன்ஸ் தான், எங்களுக்கும் அதே செல்ஃப் ரெஸ்பெக்ட் பாயிண்ட்ஸ் தான் பாபா சொல்றார். அதே முரளிதான், அதே பார்வைதான், அதே எண்ணங்கள், அதே வேலைதான் பாபா எங்களுக்கு தார. அப்ப அதே பாபா எங்களுக்கும் அவைக்கு செய்ததெல்லாம் செய்யத்தானே வேணும். அது நான் டிமாண்ட் பண்றது மட்டும் இல்ல, நானும் அவையில மாதிரி அந்த நிலையில இருக்கணும். இருந்திருந்தாதான் என்னால பாபாண்ட சூட்சும பிரசன்னத்தை அனுபவிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்ப பாபாண்ட சூட்சும சேவையும் வளர்ந்து கொண்டு செல்லும். அதோட நாங்களும் சூட்சுமமா செய்யற சேவையும் வளர்ந்து கொண்டு போகும். வாய் திறந்து கதைக்கவே தேவையில்லை, மனதால நான் அந்த ஸ்திதியில இருக்க நடக்க வேண்டியதெல்லாம் நடந்து கொண்டு போகும். எங்களை நாங்க வெளிப்படுத்தவும் தேவையில்ல, எங்களை நாங்க நியாயப்படுத்த தேவையில்ல, கேள்வி கேட்க தேவையில்ல. யாருக்கு அப்படி தேவையில்லைன்ற ஒரு நிலை வரும். எல்லாத்துக்கும் யார் பொறுப்புன்றத 100% நம்புற ஆளால மட்டும்தான் இதெல்லாம் தேவையில்லைன்ற ஒரு நிலை வரும். அவர்கிட்ட பொறுப்பு அவர் பார்த்துக் கொள்ளுவார், அவர் தான் சொந்தக்காரன். வீடு இடிஞ்சு விழுந்து போச்சுட்டு வீட்டுல வாடகைக்கு இருக்கிறவனா கவலைப்படணும், வீட்டுக்காரன் இல்ல கவலைப்படணும். என்ன நான் மாசம் மாசம் வாடகை கொடுத்துட்டு இருப்பேன். இந்த யக்யாவில என்னண்டாலும் கவலைப்பட வேண்டிய ஆள் பாபா இல்ல நானு இல்லத்தானே. என்ன பொறுப்போடுதான் நான் செய்வேன். ஆனா எதுக்கும் நான் அவ்வளவு தூரம் இந்த மனசை போட்டு அலட்டி கொள்ள தேவையில்லை. பார்க்கிறவர் பார்த்துக் கொள்ளுவார். பௌதீகத்தோடு சூட்சுமமான சேவையின் தாக்கமும் விரைவாக உணரப்படும்.
பாப் தாதா விசேஷ ஒத்துழைப்பு தருகின்றார். அதிகளவு உதவியும் கிடைக்கும். குறைந்தளவு முயற்சி, அதிகளவு பலன் உணரப்படும் என்று சொல்றார் பாபா. அச்சா, ஓம் சாந்தி. பாபா முரளியை முடிக்கிறார். இன்னைக்கு பாபா உங்களுக்கு பிராக்டிக்கலா நாங்க என்ன செய்யணும் அந்த விஷயத்த சொல்ற. ஓகே, பிராக்டிக்கலா. ஓம் நல்ல முரளின்னு சொன்னாங்க. வெரி குட் முரளி. பாபா வெரி குட் முரளி. அவத்த முரளி தானே. நீங்களும் நல்ல நல்ல ரசிச்சு வடிவச்சு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க சிஸ்டர். அந்த மாதிரி இருந்தது. என்ஜாய் பண்ணி கேட்டோம். இந்தியன் சாக்கார முரளியும் ஒரு அது மாதிரி தானே ஒரு ஸ்டடியை பற்றி தானே சொன்னார். படிக்கிறது என்ன வெளிப்படுத்த வேணும், எப்படி வெளிப்படுத்துறது, ஆசிரியர் மட்டும் இல்லை அது எல்லாருக்குமே அது தன்னை வெளிப்படுத்தி அது எங்களோட ஸ்டேஜை காட்டுறது, எங்களோட எப்படி நாங்கள் எங்களோட ரிவீல் பண்ணணும் நாங்கள் பாபாவோட பிள்ளைகள். நீங்கள் சொன்ன மாதிரி ஒளியை மற்ற வீட்டை போய் வைக்க ஒரு வைப்ரேஷன் இருக்கணும் என்ன, அது இதைத்தானே என் சொன்னீங்க. அந்த வைப்ரேஷன் எங்களுக்குள்ளதான் அந்த ஊதுபத்திய கொளுத்தோணும். நாங்க ஊதுபத்திய கையில பிடிச்சு கொண்டிருந்தா வாசம் வராது. ஞான கருத்துக்களை கையில பிடிச்சு கொண்டிருந்தா வாசம் போகாது மெத்தவைக்கு. அது எனக்குள்ள இருந்து வைப்ரேட் பண்ணணும். ஏண்டா எனக்குள்ள அது நானாகும். சிறிது நேரத்துல பாப்பா சொல்றார், மதுபன் உயிருள்ள ஒளி விளக்கா இருக்கணும் என்று சொல்ற. நாங்கள் திருமூர்த்தி ஒளி வீசும் குழந்தைகள், சிவவஞ்சி, திருமூர்த்தி சிவவஞ்சி என்று சொல்ற. ஆத்மாவாகிய நான் திருமூர்த்தி சிவனின் ஒளி வீசும் திருமூர்த்தி சிவவஞ்சி பிராமண ஆத்மா. ஆத்மாவாகிய எனது ஆன்மீக கண்களாய் அதி சக்தி வாய்ந்த தூய்மையான எண்ணங்கள், தூய்மையான பார்வையாக என் கண்களாய் இவ்வுலகை புனிதமாக்குகின்றது. திருமூர்த்தி சிவவஞ்சி பிராமண ஆத்மாவாகிய நான் பரமாத்மா சிவனின் உன்னத பார்வையில் பராமரிப்பில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அதி மேன்மையான உயர்ந்த நிலையில் இந்த சங்கம யுகத்தில் என் சக ஆத்மாக்கள் என் சிறப்பியல்புகளை புகழ்ந்து பாடக்கூடிய சிரேஷ்டமான மேன்மையான ஆத்மாவாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். திருமூர்த்தி சிவவஞ்சி பிராமண ஆத்மாவாகிய நான் என் தூய்மையின் ஒளியை ஒளி கிரீடமாக வெளிப்படுத்துகின்றேன்.
ஒவ்வொரு செயலையும் ஆரம்பிக்கும் போது இது பாப் தாதாவின் செயல், பாப் தாதாவின் மகோன்னதமான செயலில் என்னை கருவியாக பயன்படுத்துகிறார் என்பதை சிந்திக்கின்றேன், செயல்படுகின்றேன். திருமூர்த்தி, சிவவஞ்சி, பிராமண ஆத்மாவாகிய நான் செயல்களின் அனைத்து விளைவுகளையும் உரிய பொறுப்பாளரிடம் ஒப்படைக்கிறேன். அனைத்தையும் இந்த அதே மேதகு யக்ஞத்தில் சுவாகா என்று அர்ப்பணிக்கின்றேன். பொறுப்பாளர் பரமாத்மா சிவன். முழுமையான அர்ப்பணம், சமர்ப்பணம். முற்றிலும் சூட்சுமமான நிலையை நோக்கி எனது ஸ்திதியை நகர்த்துகின்றேன், உயர்கின்றேன். இந்த ஸ்தூல உலகின் எதுவும் என் கண்களுக்கு தெரியவில்லை. என் சகவாசத்தில் வருகின்றவர்கள் எவ்வளவு எந்த ஒரு நிலையில் வந்தாலும் லேசாக உணர்கின்றார்கள். இந்த அகநோக்கான நிலையில் என் மீது முழுமையான கவனத்தோடு மீண்டும் புலனங்கங்களாய் இந்த கர்ம சேத்திரத்தில் செயல்பட ஆரம்பிக்கின்றேன். ஓம் சாந்தி. Om Shanti. Thank you.